ஊழிய காலத்துல இந்த வார்த்தை சொல்லுகிறார். परमेश्वर अपनी सेवकाई के समय में ये बातों को कहता है। ஒரு சில காரியங்களை அதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார். एक दो बातों को उसके पहले ही कहा है। அதாவது கோரோசினை பற்றி, कोरेश के सामने बारे பெத்சாயிதா में, ஊரை பற்றி, बेतसैदा गांव के बारे में, இன்னும் நிறைய பட்டணங்கள் எல்லாம் அவர் சொல்லிட்டு, और बहुत सारे नगरों के बारे में बता के இவங்களெல்லாம் எவ்வளவுதான் நான் வசனத்தை சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு நிச்சயமான இளைப்பாறுதல் கிடைக்கல. इनको जितना ही मैं वचन दूं उनको निश्चय एक समाधान नहीं मिलता है। ஆனால் தேவன் தூரத்துல நடக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறார். पर परमेश्वर दूर में होने वाली बातों को देखता है। அதுதான் நம்ம எல்லாரும். वही हम सब है। அதாவது நேர்ல கேட்ட அநேகர் அந்த ரட்சிப்பை ஆதாயப்படுத்த முடியல. हाँ, सामने सामने सुने हुए बहुत सारे लोग उस उद्धार का जो भलाई पा नहीं पाए। ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், पर प्रभु कहता है 25வது வசனத்துல, 25वां वचन में, அந்த சமயத்துல இயேசு சொன்னது, उस समय में यीशु ने कहा, பிதாவே, हे पिता, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, आसमान और धरती का खुदा, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விவான்களுக்கும் மறைத்து इन बातों को ज्ञानी और जो है पढ़े लिखों से छुपाकर பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். छोटे बच्चों के बीच में प्रकट किया, उसलिए आपको धन्यवाद करता हूं। எதை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார்? किसके बारे में प्रभु बातें करता है? நிரந்தரமான ஒரு சுமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசுதான். निरंतर एक बोझ से छुड़ाने वाला प्रभु यीशु ही है। அது அன்னைக்கு அவர் பக்கத்துல பார்த்த நிறைய பேருக்கு அது புரியல. उस समय में नजदीक देखने वाले बहुत लोग वो समझ नहीं पाए, ஆனா ஒரு சிலர் அது புரிந்து पर கொண்டார். थोड़े लोग उसे समझ गए थे। இன்றைக்கு கோடி கோடியான ஜனங்கள் அந்த ரட்சிப்பை புரிந்து आज கொண்டார். करोड़ों करोड़ों लोग उस उद्धार को पाले हैं। நம்ம நிறைய பார்க்கலாம் சாட்சிகள், ஒவ்வொரு நாளும் சாட்சிகள் வருகிறது. हाँ, बहुत सारे देख सकते हैं गवाही, हर दिन गवाही के जीवन। பிசாசின் பிடியிலிருந்து அகப்பட்டவங்க, शैतान के बंधन से छुड़ाए गए, செய்வனையில மகப்பட்டவங்க, जो जादू टोना में फंसे हुए, நல்ல வேலை கிடையாது, अच्छा नौकरी नहीं, ஏதோ ஒரு விதத்துல வேதனைப்படுகிற சமயத்துல ஆண்டவர் பக்கத்துல வராங்க. कोई एक स्थिति में परे तकलीफ के समय में प्रभु के उपस्थिति में आते हैं। யாரோ ஒரு ஆள் மூலமா இல்ல வசனத்து மூலமா உள்ள வந்துருந்தாங்க. कोई एक व्यक्ति या वचन के द्वारा अंदर आ जाते हैं, அப்பதான் அவங்களுக்கு ஒரு விடுதலை, ஆறுதல். तब उनको एक विश्राम और छुटकारा இந்த है। வசனம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நம்ம ஊர்ல எழுதி போட்டிருப்பாங்க. ये वचन को अगर हम देखेंगे हमारे गांव में बहुत स्थानों में लिख कर डाले होते हैं। வாசிக்கிறவர்கள் நிச்சயமாக அந்த பாரத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க. पढ़ने वाले निश्चय वो बोझ को प्रभु के सामने प्रकट करते ஆண்டவர் हैं। சொல்லுகிறார், இந்த சத்தியத்தை இந்த ஜனத்துக்கு நீர் வெளிப்படுத்தினீரே உமக்கு நன்றி அப்படிங்கிற. प्रभु ने कहा, इस सच्चाई को आपने प्रकट किया, आपको धन्यवाद हो। நம்ம நிறைய காரியங்களை நம்மளே அந்த பாரத்தை சுமப்போம். हम बहुत समय में ये बोझ को जो है उठा लेते हैं। அதாவது சொன்னாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஒரு முழுமையான வெற்றி இல்லாத மாதிரியே தெரியும். हाँ, हम कहे तो भी प्रभु को बताते हैं, मगर एक परिपूर्ण विजय नहीं जैसा नहीं दिखता ஆனா है। எப்போ அந்த வெற்றி நமக்கு இருக்குன்னு தெரியும்னா, पर कब वो विजय हमें है करके मालूम होता இப்ப है? அன்னாள் போய் ஜெபம் பண்ணாங்க. अन्नाल ने प्रार्थना की, ஆனா ஏலி சொல்லுகிறார், एली कहता है, நீ என்ன கேட்டியோ கர்த்தர் அதே தருவார். तू जो मांगा प्रभु वो तुम्हें देगा। இந்த வார்த்தை சொன்ன பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு அந்த பதில் கிடைச்சுக்கிட்ட மாதிரி. ये बातों को कहते ही उसको एक उत्तर मिला ऐसा लगा। அதே மாதிரி ரூத்துக்கு போவாஸ் சொல்றார், वैसे रूत को बोवास कहता है, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்ல வந்துட்டல்ல, तो इजराइल के परमेश्वर के उपस्थिति में आ गई है, அவர் உன்னை கைவிட वो மாட்டார். तुझे कभी छोड़ेगा இந்த नहीं। வசனம் வந்த பிறகுதான் அந்த ஜனங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு பிடி. ये वचन आते ही उन लोगों को एक पक्का पकड़ मिला। நமக்கும் யார் சொல்லுவா அப்படி? हमें भी कौन बताता है? நிறைய இடங்கள்ல ஏதாவது ஊழியக்காரங்கிட்ட போய் ஏதாவது சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்கு. बहुत जगह में हम कोई सेवक के पास जाते कुछ मेरे बारे में कहेंगे कि ஆனா ऐसा இந்த एक प्यास அதிகாரத்தை है, கர்த்தர் நமக்கு எல்லாருக்குமே தரார். पर ये अध्याय को प्रभु ने हम सबको दिया நம்ம है। எல்லாருக்கும் இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். हम हर एक को ये वचन प्रभु देता நம்ம है। தைரியமா சொல்லலாம், हम धैर्य से कहना நீங்க है, நல்லா இருப்பீங்க, आप अच्छे रहेंगे, ஆசீர்வாதமா இருப்பீங்க. तुम आशीषित रहोगे। காரணம் இயேசு சொல்லியிருக்கிறார், कारण यीशु ने कहा நீங்க है, யார ஆசீர்வதிக்கலோ அவங்க ஆசீர்வாதமா तुम இருக்கணும். जिसे आशीष करोगे वो आशीष रहेगा। நீங்க யார மேன்மைப்படுத்தல கண்டிப்பா அவங்க மேன்மையா இருப்பாங்க. आप किसकी महिमा करते हैं वो सच में महिमा में நீங்க रहेंगे। வீட்டை வாழ்த்துங்க, आप घर को आशीष कीजिए, விசுவாசத்தை துரத்துங்க. शैतान को भगाइए। இந்த வல்லமை எல்லாம் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ये கொடுக்கிறார். सामर्थ्य सब प्रभु अपने बच्चों को देता है। அன்னைக்கு நேரடி இயேசப்பா சொன்னாங்க, யார் வருத்தப்பட்டா தயவு செய்து என்கிட்ட வாங்க, उस समय में सीधे प्रभु यीशु ने कहा, जो बोझ से दबे हुए हैं मेरे पास आओ, நான் கண்டிப்பா உங்களுக்கு मैं இளைப்பாறுதல் தருவேன். निश्चय तुम्हें विश्राम दूंगा। ஆனா அநேகருக்கு அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியல. पर बहुतों को उस विश्राम को पा नहीं ஆனா पाए। புதிய ஏற்பாட்டு காலத்துல நிறைய பேர் இந்த இளைப்பாறுதலை और பெற்றுக்கொண்டார். नए नियम में बहुत सारे लोग इस विश्राम को पा लिए हैं। இக்கட்டான நேரத்துல, துயரமான நேரத்துல
வழியே இல்லைங்கும் போது ஆண்டவர் போறாங்க பாருங்க, உடனே அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். संकट के समय में, मुश्किल के हालात में प्रभु के पास जाते हैं, तुरंत उनको वो विश्राम मिलता है। ஆதியாகமத்துல 7வது அதிகாரத்துல நோவாட்ட கர்த்தர் பேசுகிறார். उत्पत्ति 7वां अध्याय में नूह के पास प्रभु बातें करता है। 7வது அதிகாரம் 16வது வசனம். 7वां अध्याय 16 वचन। தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். और जो गए वे परमेश्वर की आज्ञा के अनुसार सब जाति के प्राणियों में से नर और मादा गए। तब यहोवा ने जहाज का द्वार बंद कर दिया। முதலாவது அந்த நோவாக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஆறுதல். पहला नूह को एक विश्राम, एक समाधान। அவர் அப்படியே அதை நம்பிட்டாரு பாருங்க. उसने ऐसे ही उस पे भरोसा कर लिया। நம்பினது மட்டும் இல்ல, केवल- அவர் அதை செய்து காமிக்கிறார் உலகத்துக்கு மத்தியில. केवल भरोसा नहीं किया पर उसे दुनिया के सामने कर कर दिखाया। அதுதான் ஒரு மேன்மை. वही एक महिमा है। விசுவாசம் கேள்வி மட்டும் கிடையாது, அது கிரியையில நடப்பிக்கும் போது அது ஆசீர்வாதம். विश्वास केवल वो प्रश्न उत्तर नहीं, परंतु उसे काम में जब हम लाते हैं तब वो आशीष दे ஆனா सकते நம்ம எல்லாம் அப்படி சொல்லணும். हैं। हम सब ऐसे कहना है। சில இக்கட்டான நேரத்துல நம்ம தனியாவே சொல்லலாமே. हाँ, संकट के समय में यहाँ हम अकेले में है तभी भी कह सकते எங்க हैं, வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை மாறி இருக்கு, प्रभु मेरे घर की परेशानी बदल நீங்க जाएगी। மாற்றணும். आप बदलेंगे। காரணம் தாவீது அப்படிதான் சொல்லுகிறார். कारण दाऊद ऐसे ही என் कहता है, ஆத்துமாவை ஏன் हे கலங்குகிறாய், मेरे मन तू क्यों घबराता ஏன் है, தேங்குகிறாய். क्यों तू हिचकिचाता है। நீங்க சங்கீத புஸ்தகத்தை வாசினா பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் ஒரே பாட்டு தான். अब भजन संहिता की किताब में अगर हम पढ़ेंगे तो जब जब परेशानी उसके जीवन में वो गीत गाया है, அதுவும் ஒரு பெரிய நம்பிக்கையோட. वो भी एक बड़ा भरोसा के साथ। சவுல் விரட்டுதாரு, அவர் நம்பிக்கையோட பேசுகிறார். साउल भगाता है, वो भरोसे के साथ बातें இன்னொரு करता ராஜா விரட்டுகிறான், நம்பிக்கையோட है। और பாடுறார். एक राजा भगाता है, वो विश्वास से गाता है। அவருக்குள்ள இருந்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா, நீர் எனக்கு கோட்டை, நீர் தான் அரண் அப்படிங்கிறார். उसका एक भरोसा अगर हम देखेंगे तो आप मेरा दृढ़गढ़, आप ही मेरा चट्टान है कहता है। இன்னைக்கும் நிறைய பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையோட இருக்காங்க. आज भी बहुत सारे पवित्र लोग ऐसे भरोसे के साथ हैं। நம்மளும் அப்படி இருக்கணும். हम भी ऐसे ही रहना है। கண்டிப்பா அந்த அந்த அறிக்கை செய்கிறது பாருங்க, அதுதான் சாட்சி. निश्चय जब उसे मुंह से कबूल करते हैं, वही गवाही ஏன்னா है। தேவன் அந்த மகிமையான காரியத்தை சிலுவையில் மூலமாக நமக்கு தருகிறார். क्योंकि परमेश्वर वो महिमा का उस कार्य को क्रूस के द्वारा ही देता है। யோபு 7வது அதிகாரத்துல अय्यूब 7वां अध्याय ஒரு காரியத்தை அவர் சொல்லி புலம்பி அழுகிறார் एक பாருங்க. बातों को कहकर रोता है। देखिए 7வது அதிகாரத்துல 2வது 3வது வசனம். 7वां अध्याय में 2रा और 3रा वचन। ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. जैसे कोई दास छाया की अभिलाषा करे या मजदूर अपनी मजदूरी की आशा रखे, वैसे ही मैं अनर्थ के महीनों का स्वामी बनाया गया हूँ और मेरे लिए क्लेशों से भरी रातें ठहराई गई है। அதாவது சுமக்க முடியாத ஒரு பாரம். उठा नहीं सकते वैसा बड़ा बोझ। 4வது வசனத்தை கவனிச்சேன்னா, 4था वचन अगर हम ध्यान நாம் देंगे तो, படுக்கும் போது எப்பண்டா விடியும் அப்படின்னு ஒரு வாஞ்சையோட, எப்ப விடிஞ்சா நமக்கு நிம்மதி நினைக்காது. हम सोते समय में कब सुबह होगा एक आशा ऐसा, ஆனா விடிஞ்சிட்டு पर सुबह हो गया है யோபு சொன்னார், எப்ப ராத்திரி வரும், और अय्यूब कहता कब अंधेरा हो அப்ப जाएगा எனக்கு फिर ஒரு से, ஆறுதல் கிடைக்கும். तब मुझे एक समाधान அப்ப मिलेगा। பகல்லையும் ஆறுதல் இல்ல, ராத்திரியும் ஆறுதல் இல்ல. दिन में भी समाधान नहीं, रात में भी समाधान नहीं। அவ்வளவாக ஒரு பயங்கரமான வேதனை அனுபவித்திருக்கிறார். ऐसा एक भयंकर तकलीफों को उसने सहन किया था। என்னன்னே தெரியல. क्या है पता அவர்கிட்ட नहीं, பிரச்சனை சொல்லிட்டு எல்லாம் வரல, उसके पास परेशानी बोल कर नहीं आया, அவருக்கே தெரியாது. उसे खुद पता ஆனா नहीं, உள்ளத்துல ஒரு பெரிய நம்பிக்கை. पर अंदर एक बड़ा भरोसा। நான் சோதிக்கப்பட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். मैं परखा जाने के बाद सोने जैसा माना நான் जाऊंगा। சோதிக்கப்படுகிறேன். मैं परखा जा रहा தேவன் हूँ, என்னமோ பாக்குறாரு என்னைய. प्रभु कुछ मेरे अंदर देख रहा நம்ம है। வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லணும். हमारे घर में कुछ होता है तो इस ஏதோ बातों को कहना है। கர்த்தர் என்னைய கைவிட்ட மாதிரி தெரியுது, हाँ, प्रभु ने मुझे छोड़ दिया ऐसा लगता है, எனக்கு பதில் தெரிஞ்ச மாதிரி இல்ல. मुझे उत्तर नहीं दिख रहा है। ராத்திரியும் நம்ம ஒரு இளைப்பாறுதல்ல, பகலையும் இல்ல. दिन में भी विश्राम नहीं, रात में भी नहीं है, ஆனாலும் கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்துவார். फिर भी प्रभु मुझे समाधान करता இந்த है। நம்பிக்கையில தான் யோபனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். ये भरोसे में अय्यूब के जीवन एक बड़ा बदलाव हुआ। இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட ஒரு யோபு. विश्राम को पाने वाला अय्यूब। ரோமர் 12:12 சொல்லுகிறது, रोमियो 12 अध्याय 12 वचन में कहता है, உபத்திரவத்துல நீங்க என்ன செய்யணும்,
நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணும், संकट के बीच में भरोसा करना है, समाधान से रहना है। உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும், परीक्षा में धीरज धरना है, ஜெபத்துல உறுதியாக இருக்கணும். प्रार्थना में बने रहना है, இந்த स्थिर। காரியம் பூரா யோபனுடைய வாழ்க்கையில அவர் கடைபிடிச்சிருக்கிறார். ये बातों को सब अय्यूब ने अपने जीवन में पालन किया है। அவருடைய நம்பிக்கை கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். उसका भरोसा प्रभु मुझे छुड़ाएगा। அதனாலதான் பிரச்சனை வரும்போதெல்லாம் சந்தோஷமா இருந்தார். इसीलिए परीक्षा आते समय वो खुशी में पाया புதிய गया। ஏற்பாட்டுல பார்த்தோன்னா யோபுவே மாதிரி பிரச்சனையில் அகப்பட்டது பவுல் தான். नए नियम में अगर हम देखेंगे अय्यूब के समान परीक्षा में पढ़ने वाला पौल है। அவர் சொன்னா நான் பிரச்சனை வந்தாலும் சந்தோஷப்படுகிறேன், वो कहता मैं परीक्षा आए तो भी आनंद मनाता हूँ, கர்த்தர் என் பலவீனத்தை மாற்றுவார். परमेश्वर मेरे कमजोरी को बदलेगा। என் பிரச்சனை இருந்தது சரீரத்துல, मेरी परेशानी शरीर में थी, ஜெபம் பண்ணி பார்த்தேன். प्रार्थना कर 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 देखा। ஆண்டவர் சொல்லுகிறார், அது இருக்கட்டும்பா, प्रभु कहता रहने दे, நீ பெருமையா போயிடக்கூடாது. तू जो घमंडी नहीं बनना ஏன்னா है, ஒருவருக்கும் கொடுக்காத வெளிப்பாடையும் தரிசனத்தையும் நான் உனக்கு தர போறேன். क्योंकि किसी को न और किसी को नहीं दिया ऐसा प्रकटीकरण दर्शन मैं तुम्हें देने वाला அதனால हूँ। பெருமை வரக்கூடாது, इसलिए இருக்கட்டும் அப்படிங்கிறது. घमंड नहीं आना है, रहने दो। ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தர் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். तो ऐसे कोई बातों के लिए प्रभु कोई बातों को हमारे जीवन में அதனாலதான் देता है, அவருடைய நம்பிக்கை ஒரே சந்தோஷத்துல தான் இருந்தாரு. इसलिए उसका भरोसा हमेशा खुशी में हो पाएगा। உபத்திரப்படும் போது பொறுமையோட இருக்கிறாரு, संकट के समय वो धीरज से रहता है, ஜெபத்துல உறுதியாக தரித்திருக்கிறார். प्रार्थना में अच्छे से बना रहता है। அவர் சொல்றாரு, என் சரீரத்துல வேற பிரச்சனை, वो कहता है मेरे शरीर में परेशानी நான் है, யாருக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்தனோ அவங்களுக்கு மேல ஒரு பாரம். मैं जिस जिसको बपतिस्मा दिया उनके ऊपर एक बोझ। அவர் சொல்கிறார், எந்நேரம் நான் वो கொல்லப்படுகிறேன், कहता है हर दिन मैं मारा जाता हूँ, எந்நேரம் நான் தண்டிக்கப்படுகிறேன். हर दिन मैं दंड लिया ஆனா जाता हूँ, முடிவு சம்பூர்ணமா இருக்கு पर பாருங்க. अंत परिपूर्णता है। நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में கர்த்தர் விசுவாசத்தினால நான் வெற்றி அடைய முடியும். परमेश्वर विश्वास से हम विजय प्राप्त कर सकते हैं, துதி சொல்லி நான் என்ன செய்ய ஜெயம் பெற முடியும். स्तुति करके हम विजय पा सकते हैं। அதுதான் தேவனுடைய வல்லமை. वही परमेश्वर का யோபு सामर्थ्य ஒரு है। நாள் நம்ம மோசே ஒரு நாள் சொல்றாரு, मूसा एक समय कहता है, 33வது அதிகாரம் யாத்ராகமத்துல, निर्गमन ஆண்டவரே, 33वां अध्याय, இவ்வளவு தூரம் என்னை நீங்க நேசிக்கீங்க, प्रभु इतने दूर से आप मुझसे प्रेम करते हैं। 33ல 11வது வசனம், 33 में 11 वचन, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். और यहोवा मूसा से इसी प्रकार आमने सामने बातें करता था, जिस प्रकार कोई अपने भाई से बातें करे। और मूसा तो छावनी में लौट आता था, पर योशू नामक एक जवान जो नून का पुत्र और मूसा का सेवक था, वह तंबू में से न निकलता था। ஒரு சிநேகிதனோடு பேசினது போல கர்த்தர் மோசேயோடு பேசினார். एक मित्र से बात करने जैसा प्रभु मूसा से बात किया। யோசுவா எப்பவும் அந்த ஆசரிப்பு கூடாரத்து வாசல்ல இருக்கிறார். पर योशुआ हमेशा वो वाचा का वो तंबू के द्वार पर மோசே खड़ा था। மனம் விட்டு பேசுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. मूसा पूरे मन से बातें करने वाली बातें देखी। 12வது வசனத்தில் சொல்கிறாரு, 12 वचन में कहता है, மோசே கர்த்தரை நோக்கி, मूसा प्रभु को देखकर, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போன்னு சொன்னீங்க, प्रभु आपने लोगों को लेके जाने के लिए कहा, ஆனா என் கூட யார அனுப்புன்னு சொல்லவே இல்லையே. पर मेरे साथ किसे भेज रहे आप बताया नहीं। என்ன பெயர் சொல்லி அழைச்சது உண்மைதான், मुझे नाम लेके पुकारा सही உங்க है, கிருபை என் மேல எல்லாம் இருக்கு, आपका अनुग्रह मेरे ऊपर है, ஆனா எவ்வளவுதான் இருந்தாலும் நான் எப்படி தனியா போக அப்படிங்கிறார். इतना भी हो मैं अकेले कैसे जाऊं। ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है, என் சமூகம் என் பிரசன்னம் கண்டிப்பா உன் கூட போகும். मेरा उपस्थिति मेरी प्रसन्नता हमेशा तेरे साथ இதெல்லாம் चलेगा। சொன்ன பிறகு சொல்றாரு, ये सब कहने के बाद அது कहता है, உண்மைதான், நீங்க என் கூட வர்றதுதான் எனக்கு மேன்மை. वो सच्ची बात है, आप मेरे साथ आ रहे हैं वही मेरी महिमा है। இவ்வளவு தூரம் பேச நீங்க ஏன் உங்க முகத்தை காமிக்க கூடாது அப்படிங்கிறார். या फिर आप इतने बात कर रहे हैं, आपके चेहरे को क्यों नहीं आप दिखा रहे? ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, என் முகத்தை பார்த்து யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்கப்பா, செத்து போயிருவாங்க. चेहरे को देखकर कोई जिंदा नहीं रह सकता, ஆனா मर நீ என்ன जाएंगे। பார்க்கன்னு ஆசைப்பட்ட पर तुम मुझे देखने की आशा ஒரே कर रहा ஒரு है, இடம் உண்டு, एक स्थान है। அதுதான் அவர் சொல்லுகிறார். वो कहता है 21வது வசனத்துல, 21 वचन में, பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நில்லு. அடுத்த வசனம், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். फिर यहोवा ने कहा, सुन, मेरे पास एक स्थान है, जहाँ यहाँ तू उस चट्टान पर खड़ा हो, और जब तक मेरा तेज तेरे सामने होके चलता रहे, तब तक मैं तुझे
चट्टान के दरार में रखूंगा, और जब तक मैं तेरे सामने से होकर न निकल जाऊं, तब तक अपने हाथ से तुझे ढापे रहूंगा। இல்ல மோசைக்கு மட்டும் சொல்லல, ये केवल मूसा को नहीं कहा நம்மளையும் गया, பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். हमें भी देखकर प्रभु நீ कहता है பார்க்கணுமா என்னைய? तू मुझे देखना चाहता ஒரே है, ஒரு இடம் உண்டு, एक ही स्थान है, அதுதான் பிளக்கப்பட்ட கன்மலை. वही फाड़ा गया चट्टान, அது சிலுவையில தான் நடந்தது. वो क्रूस पर ही हुआ। இங்க பாத்தீங்கன்னா யோவான் 19:34 வசனத்துல हम देखेंगे यूहन्ना 19वां अध्याय 24वें वचन யூதர்கள் में, எல்லாம் போய் அந்த பாடிய நீர் காலை எலும்பு உடைக்கணும், இயேசுவான் அவர் சாகடிக்கணும், கீழே இறக்கணும்னு போய் சொல்லுதாங்க. यहूदी सब जाकर कहते हैं उनको मारना है, उनके शरीर को उतारना है, उनके हड्डियों को तोड़ना है ஆனா करके। அங்க போய் பார்க்கும்போது இயேசுவானுடைய ஜீவன் போயிருக்கு. वहां जाकर देखे तो यीशु मसीह मर चुका था। ஆனா உண்மையா பொய்யான்னு பார்க்க தான் அந்த போர் சேவகன் எரிச்சான், ஈட்டி வச்சு விலாவுல குத்துதான். सच है कि झूठ है, उसे पक्का करने के लिए वो सैनिक वो बाला को लेकर उसके सीने में मारता है। எதனால அவன் குத்துறான் பாருங்க, किस लिए वो मारता है? எதனால அந்த இடம் பிளக்கப்பட்டது? क्यों वो स्थान फाड़ा गया? பைபிள் சொல்லுது அதுதான் பிரஜாதிகளுக்காக கொடுக்கப்பட்ட கிருபையின் ஸ்தானம். बाइबल बताती है वही अन्य जातियों के लिए दिया गया अनुग्रह का स्थान है, அதுதான் உடைக்கப்பட்ட ஒரு கன்மலை. वही टूटा हुआ वो चट्टान அந்த है। இடம் பிக்கப்பட்ட போதுதான் தண்ணீரும் ரத்தமும் வந்தது. वो जगह जब फाड़ा गया वहां पर लहू और खून जो पानी साथ में है। மோசையும் கூட அந்த இடத்துல நின்னுதான் பார்த்தாருன்னு சொல்லுது பைபிள். मूसा भी उस स्थान में रहकर देखा, ऐसा करके நீங்க वचन है। வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் प्रकटीकरण 13वां अध्याय 8வது வசனத்தை வாசித்தா, 8वां वचन अगर हम पढ़ेंगे तो வெளிப்படுத்தல் 13:8வது வசனம். प्रकाशित अध्याय 13 உலக தோற்றம் முதல் ஆ. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். पृथ्वी के वे सब रहने वाले जिनका नाम उस मेमने की जीवन की पुस्तक में लिखे नहीं गए, जो जगत की उत्पत्ति के समय से घात हुए हैं, उस पशु की पूजा करेंगे। இதுல எழுதியிருக்கிறது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. यहाँ लिखा है दुनिया उत्पन्न होने के पहले मारा गया मेमना। இயேசு இப்பதானே अடிக்கப்பட்டாரு, यीशु मसीह तो अभी मारा गया। ஆனா பைபிள் சொல்லுது உலக தோட்டத்திலே அடிக்கப்பட்டாரு. बाइबल बताती है दुनिया उत्पन्न होने के पहले ही मारा அப்ப गया। ஆவிக்குரிய பிரகாரம் ஃபர்ஸ்ட்லே என்னுடைய ரட்சிப்பு தீர்மானிக்கப்பட்டது. आत्मिक ओर से पहले ही मेरा उद्धार वहां बना दिया गया है। அவருடைய சரீரம் பிக்கப்படும், ஆணியெல்லாம் அடிக்கப்படும், விலா குத்தப்படுங்கிறது வேத வார்த்தையில எழுதியிருக்கு. उसके शरीर फाड़ा जाएगा, किले से मारा जाएगा और सीना फाड़ा जाएगा, ऐसा அது वचन में ஆவிக்குரிய लिखा। பிரகாரம் வெளிப்படுத்தப்பட்டது, वो आत्मिक द्वारा प्रकट किया गया है, நடந்தது இப்ப சமீபத்துல. पर जो हुआ अभी थोड़े दिनों में। அப்போ அந்த இடம் அந்த தேவனுடைய விலா பிற்கப்பட்டதுனாலதான் परमेश्वर का वो सीना जो फाड़ा गया, इसीलिए நாம் எல்லாருமே அந்த இடத்துல அது நின்னுதான் தெய்வத்தை தரிசிக்க हम முடியும். सब उस स्थान में रहकर प्रभु का दर्शन कर சிலுவை सकते हैं। பாடு மரணம் ஒரு வெற்றியை நமக்கு தருகிறது. क्रूस का तकलीफ और मृत्यु एक बड़ा विजय को देता அந்த है। ஈட்டியை குத்துனவன் என்ன சொன்னானா, वो जो बाला से मारा था उसने क्या कहा? மெய்யாகவே இவர் தேவனுடைய மனுஷன், सच में ये परमेश्वर का உண்மையிலே मनुष्य, ஒரு தேவன் தான் அப்படின்ட்டான். सच में प्रभु है। பக்கத்துல நிக்கிற யோவான் சொல்றாரு, அவனும் சாட்சி கொடுக்கிறான். नजदीक वाला यूहन्ना कहता है वो भी गवाही देता है। இயேசுநாதருடைய சரீரம் உடைக்கப்பட்ட ஒரு கன்மலை. यीशु मसीह का शरीर तोड़ा गया एक அது चट्टान है। மோசைக்கு அன்னைக்கே காமிச்சிட்டார். मूसा को उसी दिन बता दिया गया, உனக்கு ஒரு இடம் இருக்குப்பா, அதுல நின்னு நீ பாரு அப்படிங்கிற. तेरे लिए एक स्थान है, वहां खड़े होकर मुझे இன்னைக்கு देखना। நமக்கும் அந்த இடம் தான். आज हमारे लिए भी वही स्थान எல்லா है। சூழ்நிலையும் சிலுவையை நம்ம மறக்கவே கூடாது. हर एक स्थिति में क्रूस को हमें भूलना नहीं है। இன்னைக்கு நிறைய சில தீர்க்கதரிசி வார்த்தையை வச்சுட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் மேன்மை பாராட்டுவாங்க आज பாருங்க. बहुत सारे भविष्य तक की किताबों को रखकर ये वो करके अपनी घमंड की बातें அவர் करते வந்து हैं। இதெல்லாம் சொல்லிட்டாரு, வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. वो आकर ये बता दिया, प्रकटीकरण कर दिया करके। வேதத்துல மேன்மை என்ன தெரியுமா, சிலுவையில தேவன் எனக்காக பலியானார் பாருங்க, அதுதான். वचन में महिमा यही है, क्रूस पर मेरे लिए बलि हुआ। அதுக்கு ஈடு நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. उसके बराबरी में हम कुछ नहीं कर தேவன் என்னை सकते। மீட்டு கொண்டார். प्रभु ने मुझे छुड़ा दिया। அடுத்து பரிசுத்தவான்கள் எழுதின செய்தி அது நம்முடைய விசுவாசத்துக்கு நேரா நடத்துது. उसके அவ்வளவுதான். बाद पवित्र लोगों ने लिखा हुआ संदेश हमें विश्वास में बढ़ाता ஆனா है। மேன்மை என்ன தெரியுமா, தேவன் எனக்காக पर உடைக்கப்பட்டார். महिमा यही है, प्रभु मेरे लिए तोड़ा गया, விளக்கப்பட்ட கன்மலை, फाड़ा गया चट्टान, வேற ஒண்ணுமே இல்ல. और कुछ भी नहीं। பாமாலையில் ஒரு பாட்டு இருக்கு, एक गीत है पुराने, நிழல் போன்ற இந்த வாழ்க்கையில साये के रूप में रहने वाले इस என்னுடைய जीवन में பாவத்தை கழுவ அல்லது
அது ஒண்ணுமில்லாம ஆக்கிறதுக்கு உலகத்துல ஒண்ணுமே இல்ல. मेरे पापों को धोने के लिए या नाश करने के लिए दुनिया में कुछ भी नहीं। என்னுடைய தியாகம், என்னுடைய உபவாசம் ஒண்ணுமே செல்லாது. मेरा त्याग, मेरा उपवास कुछ काम नहीं है। சிலுவைக்கு முன்னால எல்லாமே ஃபெயில் தான். क्रूस के सामने सब नापास है। ஆனா சிலுவை மரணம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வெற்றி. पर क्रूस का मृत्यु प्रभु हमें दिया हुआ बड़ा विजय। எல்லா சூழ்நிலையிலையும் நான் சிலுவையை பற்றி நினைச்சு நன்றி சொல்லி அந்த காரியத்தை நான் வெற்றி அடைவேன். सारे स्थिति में क्रूस के बारे में सोचकर हम उस बातों को धन्यवाद அதுதான் करें, நம்ம மேன்மை அடைய முடியும். वही महिमा कर யோபு सकते அதை हैं। பார்த்த உடனே அவர் அதிசயப்பட்டிருப்பார். अय्यूब उसे देखते आश्चर्य हो गया। அவர் அந்த இடத்துல நிக்கிறாரா, वो वहां पर है खड़ा, அவரு கைய வச்சு கம்ப்ளீட்டா அந்த மனுஷனை மறைச்சிட்டு वो हाथों से वो परिपूर्ण से वो मनुष्य को அவர் छुपाकर அப்படியே கடந்து போகிறாரு. वो वहां से आगे गुजर कर जा रहा கர்த்தருடைய है। நாமத்தை சொன்னாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. प्रभु के नाम को बताया, ऐसा कहा என்ன சொல்ல गया। முடியும்? क्या कह सकता है? கிருபையுள்ள தேவன், अनुग्रही प्रभु, கிருபையுள்ள தேவன். अनुग्रह வேற परमेश्वर। என்ன சொல்ல முடியும்? அவர் கிருபை. और क्या कह सकता है? वो अनुग्रह है। ஆதாமுடைய சந்ததியாகிய உன்னை நான் கிருபையாக ரட்சித்தேன். आदाम के संतान तुझे मैं अनुग्रह से उद्धार किया। என்னை பாரு, तू मुझे देख, நான் உனக்காக பட்ட பாடு வேதனை எல்லாம் உனக்காகத்தான். मैं तेरे लिए उठा बोझ दुख सब तेरे लिए। ஆகவே சிலுவை மரணம் நமக்கு ஒரு பெரிய விடுதலை. क्रूस का मृत्यु हमारे लिए एक बड़ा विजय ஆண்டவர் है। சொல்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, प्रभु कहता है, बोझ से दबे तुम जो कोई क्यों ना हो, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளி. मेरी ओर आने वाले को मैं दूर नहीं करता। நான் ஒரு பாமால பாட்டினுடைய விளக்கத்தை ஒரு பாஸ்டர் சொன்னார். एक पामाला गीत का उसका प्रकटीकरण को एक पास्टर ने बताया। ஒரு பெரிய டான்சர், ஒரு பாட்டு படிக்கக்கூடியவன், டான்சர் அதாவது பிக்சர்ல படிக்கக்கூடியவன். हाँ, एक बड़ा गीत गाने वाली पिक्चर में அவர் அந்த ஆட்டக்காரி. वो नाच गाना करती ஆனா थी। ஒரு நாள் ஒரு மைதானத்துல நடக்கிற மீட்டிங்கை அவர் பார்க்கறார். पर एक दिन वो मैदान में चलने वाला एक मीटिंग सभा को उसने देखा। அந்த காலத்துல உத்தமமான ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கடைசில उस समय में सच्चा सेवक क्या करते हैं आखिरी में? இந்த ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்களா? इस प्रभु को आप स्वीकारने वाले हैं உங்களுக்கு क्या? ஆறுதல் கொடுப்பாரு, आपको समाधान देगा, பாவத்தை மன்னிப்பாரு, आपके पापों को क्षमा வியாதியை करेगा, சுகமாக்குவாரு. की बीमारी को चंगा இப்படி करेगा। எல்லா தேவனுடைய மனுஷனும் ஒரு அழைப்பு கொடுப்பாங்க. ऐसा हर एक प्रभु का दास आखिर में एक बुलाहट देता है। இன்னைக்கு அதெல்லாம் மாறிட்டு आज बदल गया है वो सब। பணக்காரனா அதுக்குள்ள செய்தி. आज धनवान होने का संदेश है। என்னுடைய பாவம் கழுவப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா நான் ஆசீர்வாதத்தை मेरे பெற்றுக்கொள்வேன். पाप अगर धुल गए तो अपने आप में आशीषों को மெய் पालूंगा, சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்வேன். सच्चा समाधान पालूंगा। அப்போ அந்த ஆட்டக்காரி கையை உயர்த்தினாலாம். तब उस नाच गाने करने वाली ने अपने हाथों को எனக்கு उठाया, அது வேணும், मुझे वो எனக்கு चाहिए, அந்த ஆசீர்வாதம் मुझे வேணும். वो आशीष चाहिए। போயிட்டா, ஸ்டேஜ்க்கே போயிட்டா. सीधा स्टेज पे चली गई। அவர் அவளை தொட்டு ஜெபம் பண்ணுகிறார். उसे छूकर प्रार्थना किया, வீட்டுல போய் அழுது ஜெபம் பண்ணலாம். घर पर जाकर रोकर प्रार्थना की। அப்பதான் அந்த பாமல பாட்டு, ஆங்கில பாட்டு, तब वो जो गीत अंग्रेज में उसने गाया था। நான் பாவிதானா மாசற்றரோ சிந்தினி வாயனை என்னை ஆளத்தீர் என்று இயேசுவே, வந்தே ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் ஆரம்பம் நான் பாவி, நான் अरे பாவி. हर एक गीत के शुरुआत में मैं पापी हूँ, मैं पापी। வாழ்க்கையில ஒப்பு கொடுத்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனே படிச்ச பாட்டு हाँ, जीवन में उद्धार पाकर गाया हुआ गीत था। அது வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. जीवन में एक बड़ा आशीष को ले आता है। நம்ம தினமும் தேவனுடைய சிலுவையில அதை தியானித்து வெற்றி அடையணும், அதுதான் ஆசீர்வாதம். हर दिन उस क्रूस को ध्यान कर कर विजय पाना, वही आशीष है। முழு வேதாகமும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. पूरा पवित्र शास्त्र परमेश्वर के प्रेम को प्रकट அவர் करता நம்மை है, நேசிக்கிறார். वो हमसे प्रेम करता है। நமக்கு அதை நம்ப முடியுதா? हम उस पर विश्वास कर सकते हैं क्या? உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே சில உபத்திரவம், சில பாடு இருக்குதான் दुनिया செய்யும். के सारे लोगों को कुछ ना कुछ संकट तकलीफ रहता है। இந்த நம்ம வசனத்தை வாசிட்டோம். वचन हमने पढ़ लिया, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் வாங்க. बहुत से दबे हुए लोग तुम सब मेरे पास आओ। நம்ம சொல்ல முடியுமா, ஏசப்பா எனக்கு இந்த வருத்தம் இருக்கு, हम कह सकते हैं क्या, प्रभु यीशु मुझे ये बोझ है, நான் தாரேன், मैं दे रहा हूँ, எனக்கு மாத்திருங்க ஏசப்பா. मुझे बदल दीजिए प्रभु। ஆனா அந்த நம்பிக்கை நிறைய பேருக்கு வரல. वो भरोसा बहुत लोगों के पास नहीं है। நம்பிக்கையோட ஜெபம் பண்ணணும். हम भरोसे के साथ அந்த प्रार्थना करना, சூழ்நிலையை தேவன் நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார். और परिस्थिति को प्रभु निश्चय बदल ஆனா அவர் देगा, பொய் சொல்லாத தேவன். क्योंकि वो न झूठ बोलने वाला அவர் खुदा। சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? क्या वो कह के नहीं करेगा क्या? வருத்தப்படுதியா? तो परेशान வா, है உனக்கு நான் இளைப்பாறுதல் तो தருவேன். आ मेरे तुम्हें तो विश्राम தேவன் दूंगा। நிச்சயமாக அந்த இளைப்பாறுதலை சிலுவையின் மூலமாக
நமக்கு தந்திருக்கிறார். प्रभु निश्चय उस छुटकारा को क्रूस के द्वारा हमें दिया है. சரீரத்தையே அவர் ஒப்பு கொடுத்தார். अपने शरीर को ही उसने दे அவருடைய दिया. ரத்தம் சிந்தப்பட்டது. उसका लहू बहाया गया. அவருடைய விலா குத்தப்பட்டது. उसका सीने में बाला से फाड़ा गया. அந்த இடம் தான் நம்ம எல்லாரும் நிற்கக்கூடிய ஒரு இடம். वो स्थान हम सब खड़े होने वाले அங்க स्थान. நின்னு நான் தேவனை தரிசிக்கலாம். वहाँ खड़े होकर हम प्रभु की दर्शन करें. இந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் மெய்யான ஒரு कोई भी मनुष्य को प्रकाशमान बनाने वाला उजाला सच्चा என்ன उजाला. அர்த்தம்? उसका मतलब क्या है? எந்த மனுஷனும் சரி கிடையாது. कोई भी मनुष्य सही नहीं है. மோசமானவனையும் வெளிச்சம் பிரகாசிக்கும். बुरे मनुष्य को भी उजाला बनाता है, அந்த प्रकाशमान बनाता है. மகிமையான காரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். उस महिमा की बातों को प्रभु हमें देगा. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். हम सब प्रार्थना करेंगे. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க. सब प्रभु की उपस्थिति को देंगे. முதலாவது நம்முடைய வருத்தத்தை தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். पहला हमारे जो तकलीफों को, बोझ को प्रभु की उपस्थिति में. ஆண்டவரே என்னுடைய வருத்தப்பட்டு என்னுடைய பாரம் அந்த பிரச்சனை அந்த நினைவு எல்லாம் மாற்றுங்க. प्रभु मेरा बोझ, मेरा परेशानी, मेरे विचार सब बदल दीजिए. சிலுவையில நீர் அதை செய்தபடினால் எங்களுக்கு அதை தரணும். क्रूस में आपने वो सब किया, इसलिए हम आपको ஒரு देते हैं. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, एक खुशी का जीवन, ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை, एक समाधान का जीवन, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை चंगाई का जीवन. ஆண்டவரே நீங்க எனக்கு தரணும் இயேசப்பா. प्रभु आप मुझे देना है प्रभु. உங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய ஜனத்துக்காக, என் உடன் பிறந்த ஒவ்வொருவருக்காக கூட நான் ஜெபம்